பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளின்படி உங்களை நடத்துவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. என் தேவ பிள்ளையே, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு புத்தி சொல்லுகிற ஒரு காரியம், எச்சரிக்கிற ஒரு காரியம் உண்டு. உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. உன் விசுவாசத்தை, உன் பரிசுத்த வாழ்க்கையை, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை, தேவ சபையை, தேவனை, பரலோக ராஜ்யத்தை, உனக்கென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற கிரீடத்தை நீ பற்றி கொண்டிரு. இழந்துராத, விட்டுவிடாத. ஒரு வீரன் தன்னுடைய வாழ்க்கையில் எதை அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுவான், எதை நோக்கி அவன் இருப்பான் என்றால், அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கோப்பைகள் அல்லது அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான பரிசுகள் அல்லது கிரீடங்கள். அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அதுவாக தான் இருக்கும். அதை பற்றி கொள்வதற்காக தன் சரீரத்தை அவன் வருத்தப்படுத்துகிறான், தன் நேரத்தை அவன் செலவழிக்கிறான், தனக்குண்டானவைகளை அவன் வெறுக்கிறான். எல்லாவற்றையும் விட்டு அவன் விலகி அவனுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்குள்ளதை நான் பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கும். ஆம் தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்துல விரும்புகிற காரியம் அதுதான். உன் சரீரத்தை நீ ஒடுக்கு, விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகு. எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நீ வெளியே வா. உனக்கு முன்பாக வைத்திருக்கிறதான ஜீவ கிரீடம், உனக்கு முன்பாக வைத்திருக்கிறதான அழைப்பு, தரிசனம், அபிஷேகம், உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டு, உனக்குள்ளதை நீ பற்றிக்கு. ஒருவேளை என் சிந்தை மற்றவர்களை பார்த்து இருக்கோம் அப்படின்னா, ஸ்பெக்டேட்டர்ஸை பார்த்து இருக்கோம் அப்படின்னா, பார்வையாளரை பார்த்து இருக்கோம் அப்படின்னா, எனக்குரியதை நான் இழந்து போவேன். உனக்குரியதை நீ இழந்து போவாய். மற்றவங்க என்ன பார்க்குறாங்கன்றதை பார்த்துடாதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்ததை பற்றி கொண்டிருங்க. தேவன் அதை இழக்க விடமாட்டார். அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், ஒரு விசுவாச வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்ப்பது தாங்க, உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறதான அழைப்பு, தரிசனம், அபிஷேகம், ஜீவ கிரீடம், பரலோகம், ஆலயம், விசுவாசம், இவைகளை பற்றி கொண்டு இருக்கிறதான அனுபவத்தை தருவீராக. இவைகளுக்காக ஆண்டவரே, மற்றவைகளை விட்டு விலகி வர, மற்றவைகள் மீது சிந்தை வைக்காமல் தேவன் வைத்திருக்கிறவைகளை நோக்கி ஓட உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். உடைய பிள்ளைகள் பற்றி கொண்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறவைகளை நோக்கி உங்களுடைய சிந்தை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நோக்கம் அது காணப்படட்டும். உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. இழந்து போய்விடாதே. ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்னார். பிடித்துக்கொள்ள மனதாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.